இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று மத்தேயு புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் சொல்வார். ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த இறை வார்த்தை, இரக்கமுடையோர் பெயர் பெறு. ஏழைக்கு மனம் இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 19:17 ஆண்டவர் சொல்வார். ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், ஏழை என்பது பணம் காசில் ஏழை என்று நாம் எண்ண வேணாம். மாறாக நிறைய செல்வங்கள் இருக்கும், நிறைய ஆஸ்தி அந்தஸ்து, காரு பங்களா எல்லாம் இருக்கும், குழந்தை இருக்காது. அவன் மகப்பேரில் ஏழை. நிறைய சொத்து இருக்கும், குடும்பத்தில் சமாதானம் இருக்காது, அவர்கள் சமாதானத்தில் ஏழை. பெரிய வசதியானவர்களாக இருப்பார்கள், உடலில் வியாதி இருக்கும், அவர்கள் வியாதி ஆரோக்கியத்தில் ஏழை. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இந்த ஏழைக்கு மனம் இறங்குகிறது என்றால் அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அவர்களுக்காக நாம் இறைவனுடைய சமூகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. ஆண்டவரே, இந்த குடும்பத்திற்கு மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி நாம் மனம் இறங்கி செபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அரணுக்கோட்டையுமான ஆண்டவரே, ஏழைக்கு மனம் இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொன்னீரேப்பா. ஆண்டவரே, இதோ நாங்கள் இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சாமி. யாரெல்லாம் எங்களிடம் ஜெபம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் செய்வதற்கு எங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.